Yes, வணக்கம். தலைப்பு Freehand sketching on the subject called engineering graphics is applicable for engineering students. I'm going to explain in language called Tamil. So Tamil explain பண்ண போறேன் about the freehand sketching on the subject called engineering graphics. So the three-dimensional object diagram is given at here. For this given object diagram, I mean the diagram, இதுதான் அட்டையில செஞ்சிருக்கோம் using cardboard and chart paper of different color பண்ணியிருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் த கான்செப்ட் ஆஃப் ஃப்ரீஹேண்ட் ஸ்கெச்சிங். ஃப்ரீஹேண்ட் ஸ்கெச்சிங்கிறது ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் தான். ஓகே சார், 2 dimensional டிராயிங் வரைய போகிறோம். இது 3Dயில் கொடுத்துருவாங்க. 3 dimensional லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. இது 3Dயை வந்து 2Dயை கன்வெர்ட் பண்ணுறது தான் கால்டு ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். அது வந்து ஸ்கேலு மினி டிராஃப்டர் பயன்படுத்தாமல் ஃப்ரீ ஹேண்டில் வரைய போகிறோம். ஜஸ்ட் பை யூஸிங் ஹேண்டு. ஓகே, அண்ட் பென்சில். ரைட். ஸோ இப்போ டைமென்ஷன்ஸ்லாம் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றது கேட்பீங்க. 90 mm இருக்கணுமே அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஸோ 90 mm லென்த் வில் ஹேவ் மோர் டிஸ்டன்ஸ் கம்பேர்ட் டு 15 mm. 15 mm ஷார்ட்டாக வரையணும். 90 mm வில் ஹேவ் மோர் லென்த். அதாவது ப்ரொபோர்ஷனேட்டாக வரையலாம் அப்ராக்சிமேட்லி. பட் கான்செப்ட் புரிஞ்சால் தான் வரைய முடியும். ஸோ வில் எக்ஸ்பிளைன் லைக் திஸ். ஓகே, த லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் 90 mm. 90 is 9 cm கொடுத்துருக்காங்க. இதுதான் லென்த்து. இந்த ப்ளூ கலர் பார்ட்டும் இந்த ஸ்மால் கிரீன் பார்ட்டு சேர்ந்த லென்த் தான் 90 mm. ஓவரால் ஹைட் வந்து தரல. இது வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் த ஆர்க் செமி சர்க்கிள். இந்த டாப்ல இருக்குதுல செமி சர்க்கிள் ப்ளூ கலர், அதோடைய ரேடியஸ் வந்து R25. R ரேடியஸ். இந்த ட்ரையாங்குலர் பார்ட்டுடைய திக்னஸ் வந்து 18 mm. 18 mm. அண்ட் பிரெத் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் பிரெத்து சொல்லுவோம். இது பிரெத்து, இது லென்த்து. எவ்வளோ? 15 + 20 + 15 will be 50 mm. 50. அதே பேக் சைடு பிரெத்தும் 50 mm தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வில் ட்ரா த ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூ 3Dயை வந்து 2Dயை கன்வெர்ட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் அ டைரக்ஷன் ஆஃப் த அப்சர்வர். அப்சர்வர்ன்றது ஒரு பர்சன், யார் நீங்கள் தான் பார்க்குறீங்க. ஸோ இந்த டைரக்ஷனை பார்த்தா தெரியும். இந்த பேஸுடைய திக்னஸ் தெரியுமா? ப்ளூ கலர் திக்னஸ். இந்த ஒயரும் தெரியும். ஸோ எப்படி வைக்கணும்னா பர்பண்டிகுலர், தட் இஸ் 90 degree டு த பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்றது VP HP தான் சொல்லுவோம். இப்போ பாருங்க, இப்படி டேர்ன் பண்ணுறேன் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் ஹைட் தெரியும் இந்த டயக்ராமில். இந்த ரெட் கலர் போர்ஷன்றது ஹைட்டு. ஓகே, இந்த ப்ளூ கலர் பார்ட் வந்து சிங்கிள் லைனாக தெரியும். அப்படி டேர்ன் பண்ணுறப்போ பாருங்க, இப்போ வந்து 2 lines தெரியுதா? ப்ளூ கலர் பார்ட், தட் இஸ் கிரீன் பார்ட்டு. இப்படி டேர்ன் பண்ணுறப்போ 2Dயில் பாருப்போ பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக வச்சோம்னா வில் சி த லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் and the breadth of the length of the object and the height of the object. பாருங்க, இந்த லென்த் தெரியும், ஒயர் ரெட் கலர் பார்ட் உடைய ஹைட் தெரியும். இந்த yellow surface வந்து will be merged. இப்படி பார்க்குறப்போ 3Dயில் பார்க்குறப்போ இந்த yellow surface தெரியுது. இப்படி வைக்கிறப்போ இந்த yellow surface வந்து ஒரு சிங்கிள் லைனாக ஃபார்ம் ஆகிடும். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ லென்த் வரைய போகிறோம். லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90 mm. 90 mmன்றது 9 cm. Approximately you draw it by hand. Don't use a scale for this. Okay, பாருங்க, length 90 mmன்றது will have longer distance. So first you draw the reference line called as the XY line. வரைஞ்சிட்டு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் XY லேருந்து மார்க் பண்ணிட்டு ஒரு HBல வரைங்க. இட்ஸ் ஆப்ஜெக்ட் லைன். இந்த லைன் தான் இந்த பேஸ் பார்ட். பேஸ் கீழே உள்ள எட்ஜ். ஒயரம் வந்து திக்னஸ் ஆஃப் தி பேஸ் பார்த்தீங்கன்னா 20 mm கொடுத்துருக்காங்க. See இந்த சைஸ் இந்த டயக்ராம் 3Dயில் பாருங்க. 20 will have less distance compared to 90. ஸோ இப்போ ஒரு ஷார்ட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. ஆஃப் ஹைட் திஸ் will be 20 mm. இது பேஸுடைய திக்னஸ்க்கு ஒரு ஹாரிசான்டல் லைன். ஸோ ஓரளவுக்கு தான் வரைய முடியும். பர்ஃபெக்டாக ஸ்கேல் பயன்படுத்தக்கூடாது. பிகாஸ் டாபிக் இஸ் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங். பாருங்க, இந்த நீளம் தான், இந்த நீளம் 90 mm. இந்த 15ஓட சேர்த்து தான். ஸோ வில் டைமென்ஷன் திஸ் யூஸிங் டைமென்ஷன் லைன். இது எல்லாமே HB பென்சில் வரைங்க. ஆப்ஜெக்ட் லைன் தான் இது. இப்போ வரைக்கும் வந்து டைமென்ஷன் லைன் ஷோயிங் த லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஷேட் த ஆரோயிட். ஓகே, ஓப்பன் ஆரோ இஸ் நாட் அக்செப்டட். டயக்ராம் ட்ரா ஆரோயிட் போட்டு ஷேட் பண்ணணும். ஸோ 90 ஷல் பி ரிட்டன் சென்டர் ஆஃப் த லைன் அபோவ் த லைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒயரம் பார்க்குறோம். ஒயரத்தில் என்ன தெரியுங்க? இந்த ரெட் கலர் போர்ஷனோட திக்னஸ் தெரியுமா? இப்போ டயக்ராம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த திக்னஸ் தரல, பட் பேஸ் திக்னஸ் அதே தான் ஃபாலோ ஆகும். தரலினா சேஞ்சஸ் இருந்தால் கொடுத்துருப்பாங்க.
தரல. So base thickness is 20 mm. அதே தான் இதுக்கும் applicable. Seeing the size of the lines. Okay, இந்த கேப் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. So we'll take it as 20 mm. இந்த ரெட் கலர் பார்ட் தான் வரையற இப்போ. So ரெட் கலர் பார்ட் உடைய ஹைட் எவ்வளவு தெரியல நமக்கு. So பிறகு சைடு வியூல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணா we will get the height of the front view. Okay, பிறகு பாப்போம். Next use a 2H pencil. Okay, இது வந்து front view. Front view will always comes above the XY line. Okay, next in the end points எல்லாம் இங்க இருந்து ஒரு 2H pencil line draw பண்ணுங்க, called as projection line. Okay, projection line shall be drawn by 2H pencil. It's a lighter line using hard pencil. Okay, இது எப்படின்னா front view கீழ எக்ஸாக்ட்டா கீழ தான் டாப் வியூ வரும், following first angle projection method. Okay, இப்போ மேல பார்த்தா தெரியும், டாப்ல பார்த்தா இந்த டாப் சர்ஃபேஸ் yellow சர்ஃபேஸ் தெரியும். ஓகே, yellow surface இந்த width தெரியும், அகலம் தெரியும், இந்த நீளமும் தெரியும். அது எப்படின்றது பாப்போம். மேல பார்க்கறப்ப எப்படி தெரியும்? I turn the object so that you can understand the concept. So looking from the top you can see the yellow surface தெரியும். அப்புறம் triangular part, இந்த triangular portion உடைய thickness தெரியும். thickness 18 mm தெரியும். breadth of the object தெரியும். இதான் breadth. Okay, so breadth எவ்வளவு கொடுத்துருவாங்க? 15 plus 20 plus 15 will be 50 mm, 50. So in the front view கீழ some distance, எவ்வளவு distance தரலாம். below the front view draw the one box. breadth எவ்வளவு? 50 mm. இந்த 50 தான், இந்த 50 வரைய போறோம். don't use a scale for this. 50 na 50 இருக்காது, it will be lesser or greater. Approximately we are drawing the diagram, that is proportionately. பாருங்க, இது ஒரு ரெக்டாங்கிள் தெரியுமா? இந்த ரெக்டாங்கிள் போர்ஷன்ல இந்த yellow சர்ஃபேஸ்ல இங்க ஒரு ட்ரையாங்குலர் கட் இருக்கு, பாட்டமும் மேலேயும் கீழேயும் மேலேயும் இருக்கு. சப்போஸ் if it is gross ரொம்ப கிராஸா போச்சுனா you can erase it and you can correct it. don't paint the line. Okay, இப்போ டாப் வியூ வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருக்கோம். இதுல சென்டர்ல வந்து இந்த ரெட் கலர் போர்ஷன் பாஸ் ஆகுது. ஸோ இப்போ சென்டர்னா அப்ராக்சிமேட்லி இது 50ல பாதி வந்து இங்க ஒரு மார்க் பண்ணுங்க, ஒரு லைனு. இதெல்லாம் இந்த சைடு 18ல பாதியோட 9 mm 9 mm. ஸோ சென்டரா ஒரு ஹாரிசான்டல் லைன் டிரா பண்ணுங்க. அதே மாதிரி இதுதான் ட்ரையாங்குலர் பார்ட்டுடைய திக்னஸ். ஓகே, இந்த லைன் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் இங்க ஒரு வெர்டிகலா இருக்கு இந்த ரெட் கலர் போர்ஷன். அது எப்படின்னா ஃப்ரண்ட் வியூல வரைஞ்சோம் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே காப்பி ஆகும். ஸோ ஏர்லியர் இட் வாஸ் லைக் திஸ், இப்படி இருந்தது. இதே இந்த போர்ஷன் திக்னஸ் வந்து இப்படியே பிரெத்ல வரப்போ இப்படி ஆகுது. ஓகே, அதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் வியூல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். டிஸ்டன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகாது. அது என்ன டயக்ராம் கொடுத்தாலும் அதே டிஸ்டன்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். வில் ப்ரொஜெக்ட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் வியூ. ஸோ இங்க ஒரு ப்ரொஜெக்டா ட்ரா பண்ணுங்க. இட்ஸ் a lighter line by using 2H pencil called as projection or projector. So இங்க இந்த thickness அப்ப டிரா பண்றேன். along the breadth of the object. இப்படி வருமா? அப்புறம் இங்க வந்து இந்த ரெட் கலர் பார்ட் தான் இது. இந்த ரெட் கலர் பார்ட் வந்து இது. இங்க வந்து எரேஸ் பண்ணிடணும், லைன் வராது. ஸோ தேவையில்லாம லைன்ஸ்லாம் எரேஸ் பண்ணுங்க, சென்டர் லைன் ட்ரா பண்ணதெல்லாம். சப்போஸ் ரொம்ப கிராஸா போச்சுன்னா ஜஸ்ட் யூ எரேஸ் இட். பர் அப்ராக்சிமேட்லி யூ கேன் ட்ரா லைன்ஸ். ஓகே, டோன்ட் யூஸ் ஸ்கேல் ஃபார் திஸ். இப்போ ட்ரையாங்குலர் கட் இருக்கா, இந்த yellow சர்ஃபேஸ்ல இங்க ஒரு ட்ரையாங்குலர் கட் இருக்கு. அதோட சைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15 mm. 15 இந்த லென்த் வைஸ்ல 15, பிரெத் வைஸ்ல 15. ஓகே, இப்போ இங்க இருந்து 15 mm ஒரு மார்க் பண்ணுங்க. 15 mmன்றது 1.5 cm அப்ராக்சிமேட்லி. 15 இது 90 கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே, இது ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு இந்த ரிமைனிங் போர்ஷன் யூ கேன் எரேஸ் இட். பாருங்க, இது லோயர், இந்த பார்ட் தான், இந்த கட்டு தான் இது கீழே. அதே போல மேலேயும் 15 மார்க் பண்ணிடுங்க. ஜாயின் இட் பை ஃப்ரீ ஹேண்ட். erase the unwanted portion. Okay, so front view lengthம் top view lengthம் சேமா தான் இருக்கும். இது வந்து breadth of the object, breadth. So dimension பண்ணிடுங்க by using dimension line. Dimension line ன்றது thin line தான் வரையணும் using HB pencil. So we'll use a different color.
writing work shall be carried out by HB pencil. ரைட்டிங்லாம் தெளிவாக தெரியணும் ட்ராயிங் படிக்கிறவங்களுக்கு சைஸ் மார்க் பண்ணதெல்லாம். ஸோ பாருங்க இப்போ இதோட சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டயக்ராமில். இந்த பிரெத் இந்த ட்ரையாங்குலர் பார்ட் திக்னஸ் வந்து 18 mm, அதை சென்டராக பாஸ் ஆகுது. அதை டைமென்ஷன் பண்ணிடுவோம். இது வந்து 18. என்ன சைஸ் கொடுத்துருக்காங்களோ அதே சைஸ் தான் எழுதணும். பட் மெஷர் பண்ணினா லைன் வில் பி ஷார்ட்டர் ஆர் லென்த்தியாக இருக்கும். பட் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க 3Dல அதே சைஸ் தான் மார்க் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ டாப் வியூ வந்து இந்த டயக்ராம் பேர் டாப் வியூ. டாப் வியூவில் இந்த போர்ஷன் திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதான் இது. இந்த மேனோட பார்ட் தான் டாப் வியூவில் பாருங்க இப்படி தெரியும். ஓகே, ஸோ இதோடைய சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் டைமென்ஷன் திஸ். பாருங்க, see இந்த டயக்ராம் 20 mm தான், 20 தரல, பேஸ் திக்னஸ் தான் அதே தான் டாப் சர்ஃபேஸ் திக்னஸும். சென்டர் ஆஃப் த லைன் above the line எழுதுங்க. ஓகே, இந்த டயக்ராம் பேர் டாப் வியூ. ஸோ டாப் வியூ will always comes below the XY line following first angle projection method. ஓகே, இது ஃப்ரண்ட் வியூ XY லைனுக்கு மேலே வருது. நெக்ஸ்ட் சைடு வியூ வரையணும். ஃப்ரண்ட் வியூ இஸ் incomplete, later will complete. Draw one 45 degree inclined line called as meter line. இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸாக இருக்குது. இங்கே ஒரு 45 டிகிரி ப்ரொடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் பை ஃப்ரீ ஹேண்ட் யூ ட்ரா ஒன் இன்க்ளைன்ட் லைன். இது 45 இருக்காது, வில் பி கிரேட்டர் ஆர் லெஸ்ஸர். அப்ராக்சிமேட்லி வி ஆர் drawing to 45 degree. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டாப் வியூ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுங்க யூசிங் ஹாரிசான்டல் லைன்ஸ். இது அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. இது எங்கே போய் இந்த 45 டிகிரி இன்க்ளைன் கட் பண்ணுதோ தேர் யூ ட்ரா வெர்டிகல் ப்ரொஜெக்டார் யூசிங் 2H பென்சில். இந்த கிரீன் கலர் காமிச்சுன்னா 2H பென்சில் லைன் கால்ட் அஸ் ப்ரொஜெக்ஷன் லைன். அது மாதிரி இங்கே ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்டார் ட்ரா பண்ணுங்க. இது எங்கே போய் XY கட் ஆகுதோ இங்கே தான் சைடு வியூ வரப்போகுது, கால்ட் அஸ் ரைட் சைடு வியூ வரைகிறோம். ஸோ இந்த ஆரோ எடுத்தா ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன். ஓகே, இதுக்கு ஆரோ எடுக்க ரைட் சைடு பார்த்தா இந்த டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா சைடு வியூ தெரியும். ஸோ இயர்லி த ஆப்ஜெக்ட் வாஸ் லைக் திஸ். ஓகே, இப்படி இருக்கு. இது ஆரோ மார்க் டைரக்ஷன், அதான் இந்த ஆரோ மார்க். இதுல பாருப்போ லென்த் தெரிஞ்சது, ஹைட் தெரிஞ்சது, அதுதான் ஃப்ரண்ட் வியூ. லென்த் ஹைட். இப்போ டாப் வியூல பார்க்க தெரியும், இந்த பிரெத் தெரியும், இந்த லென்த் தெரியும். இந்த பிரெத், இந்த லென்த் டாப் வியூ. சைடு வியூக்கு இந்த ஆரோ ஹெட்டுக்கு ரைட் சைடு வியூ தான் கேட்டிருக்காங்க. ரைட் சைடு வியூக்கு இந்த ஆரோ ஹெட்டுக்கு ரைட் சைடுன்றது இதுதான். இப்போ இப்படி இருந்து பார்த்தா என்ன தெரியும், இந்த பேஸ் வித்து தெரியும், அகலம் தெரியும், இந்த ட்ரையாங்குலர் பார்ட்டுடைய ஹைட் தெரியும், அப்புறம் இந்த கர்வேச்சர் தெரியும். So I turn the object. So இப்படி assume பண்ணி பார்க்கணும். You have to imagine the object so that you can understand the concept of orthographic projection. பாருங்க, இப்போ தெரிஞ்ச இந்த பேஸ் உடைய ஹைட் தெரியுதா, I mean base thickness, அப்புறம் மேலே உள்ள கர்வேச்சர் தெரியுது, that is R25. ஓகே, இப்போ பாருங்க இந்த பேஸ் திக்னஸ் இது என்னது, அகலம் தான் ஆப்ஜெக்ட் உடைய பிரெத். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 20 15, அதான் 50 mm ஆட் பண்ண 50. இந்த 50 அப்படியே டேர்ன் ஆகுது, ஃபார்மிங் த பிரெத் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அண்ட் ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இப்போ சைடு வியூ வரையணும், கால்ட் அஸ் ரைட் சைடு வியூ. ரைட் சைடு வியூ வந்து லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட் வியூல தான் வரையணும். ஓகே, ஸோ மாற்றி வரையணும் ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் மெத்தட் உடைய கான்செப்ட் இது. இப்போ இந்த கோல்டு கலர் பார்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிளா தெரியுதா, அதான் இந்த போர்ஷன். இந்த போர்ஷன் வந்து சென்டர் ஆஃப் இந்த கோல்டு கலர் பார்ட். அப்புறம் ரைட் சைடில் ஒரு கிரீன் பார்ட், ஸ்மாலர் இன் சைஸ். லெஃப்ட் சைடில் ஒரு கிரீன் பார்ட். ஓகே, ஸோ இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ட்ரையாங்குலர் பார்ட். டாப் வியூவில் பார்க்குறப்ப ட்ரையாங்குலர் பார்ட் வரைஞ்சோம் இல்லையா, திக்னஸ், இதையும் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க யூசிங் 2H பென்சில். இந்த லைன் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ப்ரொஜெக்ட் பண்ணி இங்கே போய் எங்கே மிடில் லைனை கட் ஆகுதோ அங்கே யூ ட்ரா வெர்டிகல் ப்ரொஜெக்டார் யூசிங் 2H பென்சில். இப்போ வரைஇது வந்து ரைட் சைடு வியூ. ரைட் சைடு வியூ வந்து லெஃப்ட் சைடு ஆஃப் த ஃப்ரண்ட் வியூல தான் வரும். ஓரளவுக்கு கையில் வரைங்க, டோன்ட் யூஸ் ஸ்கேல். ஓகே, இப்போ இந்த பேஸ் திக்னஸ் வரைய போகிறோம். இந்த அகலம் 50 mm. அதெல்லாம் சென்டரில் வந்து கோல்டு பார்ட் இருக்கு. கோல்டு பார்ட்டுடைய ஹைட் எவ்வளோ, ப்ரொஜெக்டட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் வியூ. ஸோ ட்ரா ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டார் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஃப்ரண்ட் வியூ லைக் திஸ்.
இன்னும் பெயிண்ட் அடிக்காதீங்க, ஒரு சிங்கிள் லைனாக தான் வரணும். ஸோ இந்த சென்டரில் ஒரு ரெக்டாங்கிள் வரீங்க, அதுதான் அந்த கோல்டு கலர் பேஸில் உள்ள கோல்டு கலர் பார்ட்டு. அப்புறம் ரைட் சைடில் ஒரு ஸ்மாலர் க்ரீன் பார்ட்டு, இந்த லெஃப்ட் சைடில் ஒரு க்ரீன் பார்ட்டு, ஹெச்பி பென்சில் வரும். இது கோல்டு கலர் பார்ட். இந்த பார்ட் தான் இது. இந்த க்ரீனு வந்து இந்த ஸ்மாலர் பாக்ஸ். ஓகே, இப்போ கர்வேச்சர் வரை போகிறோம். கர்வேச்சர் எவ்வளோ சென்டர் எது பாருங்க, 30 mm ஃப்ரம் த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த பேஸோட டாப் சர்ஃபேஸ் இதுதான், இந்த எல்லோ தான். இங்கேருந்து 30 mm ஹைட்டில் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணியிருக்காங்க, செமி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 25 mm. ஓகே, ஸோ இது டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த பேஸ், இது பாட்டம் சர்ஃபேஸ் ஆஃப் த பேஸ். ஓகே, இங்கேருந்து 30 mmன்றது ஒரு அப்ராக்சிமேட்லி இட் பி லைக் திஸ். இப்போ லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த பேஸுடைய அகலம் எவ்வளோ இருக்குது, 50 mmல. 50 mm சென்டரில் தான் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு ஃபார் த ஆர்க். The 50 divided by 2 will be 25 mm. Approximately you draw center of this length. இது ஒரு பிளஸ் மாதிரி வரும். Make it as a smaller plus. Center of the arc. So arc உடைய சைஸ் எவ்வளவு கொடுத்துருங்க, radius 25 mm. So இது சென்டரா வச்சு இங்க ஒரு ஆர்க் டிரா பண்ண called a semicircle of radius 25 mm. Okay. Then you join this. இது ஒரு செமிசர்க்கிள் வரைஞ்சிட்டு இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த செமி சர்க்கிள் தான் இந்த டாப் சர்ஃபேஸ், ப்ளூ கலர் சர்ஃபேஸ் டாப்ல. இப்போ ட்ரையாங்குலர் பார்ட் ஹைட் எவ்வளவு கொடுத்துருவாங்க, 42 mm. 42 mm எங்க இருந்து, இந்த டாப் சர்ஃபேஸ். இப்படிதான் 3D ல கொடுக்குறப்ப இப்படிதான் கொடுப்பாங்க டயக்ராம் டு அகாமடேட் இந்த டிராயிங் ஷீட் அது கொஸ்டின் பேப்பர். 42 mm 30 விட கிரேட்டர். ஸோ அப்போ இந்த சைஸ் எவ்வளோ இருக்கு இது பாருங்க. சீயிங் த ஆப்ஜெக்ட் இஸ் 20 mm. இந்த 20 தான், இந்த 20 விட கம்மி தான் 18. ஓகே, இங்க பிளஸ் மாதிரி போட்டோம் இல்லையா, இந்த சென்டர் லைன்ல இந்த லெஃப்ட் சைடில் ஒரு 9 mm, ரைட் சைடில் ஒரு 9 mm ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. தட் வில் பி த திக்னஸ் ஆஃப் த ட்ரையாங்குலர் பார்ட். அதுதான் இது. கொஞ்சம் இதுக்கு ஈக்குவலாக காமிக்கணும். ஆர் யூ கேன் ப்ரொஜெக்ட் ஃப்ரம் த டாப் வியூ, இதையும் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இது எவ்வளோ சைஸ், 18 mm இல்லையா, இந்த 18 mm தான் 20 வந்து கிரேட்டராக இருக்கும். ஸோ வில் எரேஸ் திஸ். அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன். இந்த 18 அப்படியே ஃபாலோ ஆகுது. ஃபாலோ ஆகிட்டு எங்கே போய் எக்ஸ்ஒய் லைனை கட் ஆகுதோ அதுதான் திக்னஸ் ஆஃப் த ட்ரையாங்குலர் பார்ட். ஓகே, வில் மேக் தி ஸ்மால் கரெக்ஷன். இந்த சைஸ் எவ்வளோ, 18. அந்த 18 தான் இந்த ட்ரையாங்குலர் பார்ட் ரெட் கலர் போர்ஷனுடைய ஹைட்டு. ஓகே, ஸோ இது பேஸுடைய திக்னஸ். கோல்டு கலர் பார்ட் வில் லேட்டர் வில் கன்ஸ்ட்ரக்ட். அது வந்து சைஸ் வந்து 20 mm லென்த்து, ஹைட் வந்து 20. அது கொஞ்சம் பெருசாக வரும். இது வந்து 18 தான், 18 will be shorter. ஸோ 20 கொஞ்சம் பெருசாக போடுங்க. ஓகே, இது 20, இதுவும் 20. ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்குலர் பார்ட் திக்னஸ் எவ்வளோ, சீயிங் ஃப்ரம் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் த சைடு 18 mm தான். ஸோ இதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்ட்ரா மீட் ஆச்சா, இங்கேருந்து இந்த லைன் அப்படியே ட்ரேஸ் அவுட் ஆகும். Then use object line. Height of the triangular part வந்து இதான் height. இது 18, இது 20. இது center of the arc. Put a smaller plus. Okay, இந்த center வச்சு ஒரு arc draw பண்ணிருக்கோம், 20 mm radius. Then complete the side view called the right side view drawn on the left side of the front view. ஏன்னா மிஸ்டேக் ஆச்சா எரேஸ் பண்ணி கரெக்ட் பண்ணு. டோன்ட் பெயிண்ட் தி கர்வ் ஆர் பெயிண்ட் தி லைன். ஓகே, பாருங்க இது ட்ரையாங்குலர் பார்ட்டுடைய ஹைட் எவ்வளவு கொடுத்துருவாங்க, டாப் சர்ஃபேஸ்ல இருந்து 42 mm. அதுதான் இது. ஓகே, அந்த போர்ஷன் தான் இந்த போர்ஷன். ஸோ லெட் அஸ் டைமென்ஷன் திஸ். இது வந்து ட்ரையாங்குலர் பார்ட்டுடைய ஹைட் எவ்வளோ, 42 mm. இது ரேடியஸ் ஆஃப் த செமி சர்க்கிள். இது வந்து லீடர் லைனை ட்ரா பண்ணணும்.
by 45 degree inclined line. Approximately you draw an inclined line called as leader line. இங்கேருந்து இது வரைக்கும் ரேடியஸ் தான். Put arrow it, shade it and extend this line. அப்படி இங்கே வந்து இங்கே ஒரு horizontal line ட்ரா பண்ணுங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ். ரேடியஸ்ன்றது ஆர் கேபிட்டல் ஆர் நோட்டேஷன் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ R25 இஸ் ரிட்டன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த ஹைட் கிடைச்சிச்சா நமக்கு சைடு வியூவில். இந்த ஹைட் வந்து 30 mm. அந்த 30 தான் இது சென்டர் ஆஃப் த ஆர்க் ஆர் த செமி சர்க்கிள். அதை டைமென்ஷன் பண்ணிடுவோம். இது சென்டர் ஆஃப் த செமி சர்க்கிள். இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன் ட்ரா பண்ணுங்க யூசிங் HB பென்சில். இட்ஸ் தின் லைன். இங்கே இந்த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த பேஸ் வந்து 30 இருக்கு, 30 mm ஹைட். இதான் டாப் சர்ஃபேஸ் லைன் ஆஃப் த பேஸ். ட்ரா எக்ஸ்டென்ஷன் லைன் அண்ட் யூ கேன் ரைட் த ஹைட் ஆஃப் த center of the semicircle is 30. Understand? So பாருங்க சைடு வியூல வரைஞ்சிச்சு நமக்கு ஹைட் கிடைச்சிச்சு. ஸோ சைடு வியூல தான் இந்த ஹைட்லாம் ஓவரால் ஹைட்லாம் வந்துருச்சு. இப்போ சைடு வியூல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றோம் டு கம்ப்ளீட் த ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்க் இங்க ஒரு ஹாரிசான்டல் லைன் ட்ரா பண்ணு. 2H pencil is a projection line. இந்த லைன் எங்க போய் இந்த வெர்டிகல் லைனை மீட் ஆகுதோ அதான் ஃப்ரண்ட் வியூ உடைய ஹைட். ஸோ ஐ டர்ன் த ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ ஃப்ரண்ட் வியூல என்ன தெரியும், ஓவரால் ஹைட் தெரியுமா? த ரெட் போர்ஷன் பேஸ் திக்னஸ், இந்த எல்லோ சர்ஃபேஸ் வந்து சிங்கிள் லைனா தெரியும், டபுள் லைன்லாம் வரையக்கூடாது. இந்த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த பேஸ் மெர்ஜ் ஆகிடும். இந்த சர்ஃபேஸ் மெர்ஜ் ஆகிட்டு ஃபார்ம்ஸ் இஸ் a single line. that you have to imagine. இதெல்லாம் இமேஜின் பண்ணி தான் வரையணும். seeing this object. இந்த மாதிரி 3D ஆப்ஜெக்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, டயக்ராம் தான் கொடுப்பாங்க. You can learn the concept by using this demonstration on this video lecture. Okay. So இப்போ front viewல ப்ரொஜெக்ட் பண்ணி சைடு வியூ வாட் இஸ் கால்ட் ரைட் சைடு வியூல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இது இந்த ப்ரொஜெக்ட் லைன் எங்க போய் வெர்டிகல் லைன் மீட் ஆகுதோ அது that will be the front view height. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் வியூல என்ன தெரியுது, இந்த ட்ரையாங்குலர் பார்ட்டோட இன்க்ளினேஷன் தெரியுது, ஸ்லோப் இன்க்ளினேஷன். ஓகே, அது எப்படின்றது பார்ப்போம். இப்போ எவ்வளோ ஹைட்ல இருக்குது இந்த ட்ரையாங்குலர் பார்ட்? 42 mm. 42 mm லைன்றது இதுதான். இந்த லைனும் ப்ரொஜெக்ட் பண்ணோம் யூசிங் 2H பென்சில். இது எங்க போய் இந்த வெர்டிகல் லைனை கட் ஆகுதோ this will be the height of the triangular part. அதுதான் இந்த 42. ஓகே, இதுவோ இந்த எண்ட் கார்னர் ஆஃப் த டாப் சர்ஃபேஸ் பேஸ் அதையும் ஜாயின் பண்ணுங்க. this forms a triangular part. ஓகே, இந்த triangular portion உடைய ஹைட் சைடு வியூல தெரிஞ்சிச்சு, அதை மார்க் பண்ணிட்டோம். அப்புறம் ஓவரால் breadth is 50 mm. 50 ல சென்டர் இந்த கோல்ட் கலர் பிகர் ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள் தான் இந்த சைடு வியூ உடைய ரெக்டாங்கிள். I turn the object so that you can see it in the camera. இப்போ பாருங்க, இந்த சைடு வியூல இந்த சென்டர் போர்ஷன் ரெக்டாங்கிள் இருக்க கோல்டு ஷோன் கோல்ட் இன் கலர், அந்த கோல்டு கலர் தான் இது. having sizes 20 mm. ஸோ அதை டைமென்ஷன் பண்ணிடுங்க 20. put arrow head, shade the arrow heads. ஓவரால் breadth of the object அது எவ்வளோ 50. இந்த 50 அப்படியே ட்ரேஸ் அவுட் ஆகும். இந்த 50 தான் இங்கே அகைன் 50 2-3 டைம்ஸ் எழுதி அவ்வளோ ஏதாச்சும் ஒரு டயக்ராம் மார்க் பண்ணால் போதும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ இட். ஓகே, ஆர் யூ கேன் லீவ் இட். பாருங்க ஓவரால் ஹைட் கிடைச்சிச்சா இந்த ஃப்ரண்ட் வியூவில். அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது டாப் வியூ. டாப் வியூல இருந்து மேலே பார்க்குறப்போ இந்த 15 தெரியும், அந்த 15 தான் கிராஸ் கட்டிங் உடைய லென்த். இதை டைமென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ சப்போஸ் ஏரோஹெட் போடுறது ஸ்பேஸ் இல்லைன்னா வெளியே கூட ஏரோஹெட் போடலாம் ஃபார் ஸ்மாலர் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு. உள்ள நம்பர் எழுத முடியாது. இப்போ போட்டு இன்சைட் ஏரோ, இது ஷார்ட்டர் லென்த்துக்கு இந்த மாதிரி மெத்தட் பயன்படுத்துவோம். ஓகே, நெக்ஸ்ட் எல்லா சைஸும் மார்க் பண்ணுறோம் பாருங்க. நவ் யூ ரைட் த நேம் ஆஃப் த டயக்ராம். ட்ரா 2 guidelines and you can write this diagram is the front view. Front view will always comes above the XY line. This is top view. Top view, another name is plan. This is called as right side view. The guidelines is drawn for uniform height of letters.
Writing work also shall be carried out by using object line, that is HB pencil, appears to be done. Front view. Front view, this is a top view. This is a right side view. So dimension of the thickness of the base, base thickness is seen in the front view. Front view thickness or base thickness or side view thickness or same da. So let us dimension, this is 20 mm, அந்த 20 தான் இது. ஸோ ஓவரால் என்ன தெரியுது இதுலேருந்து ஒரு 3D வந்து 2D கன்வெர்ட் பண்ணலாம். எதுக்கு இது வரையணும்னா இந்த மாதிரி 3 டயக்ராம் கொடுத்தாங்கன்னா யூ கேன் இமேஜின் த ஆப்ஜெக்ட் ஹவ் இட் வில் பி, எப்படி இருக்கும் தெரியும் பை இமேஜினேஷன். ஸோ தட் யூ கேன் த பர்சன் ஒன் டு டூ த ஆப்ஜெக்ட் கேன் இமேஜின் அண்ட் கம்ப்ளீட் த ஆப்ஜெக்ட் வித் ஸ்டாண்டர்ட் சைஸ். இந்த சைஸ் என்ன கொடுத்தாலும் அதே சைஸில் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஓகே, 3Dலாம் வரதுக்கு டைம் ஆகும். ஸோ 2Dல ரெப்ரசென்ட் பண்ணால் த பர்சன் ஒன்று டூஸ் த ஆப்ஜெக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறவர் இமேஜின் பண்ணி இதே மாதிரி ஒரு காம்போனண்ட்டை செய்ய முடியும். இட்ஸ் a language of engineers. Engineering drawing is a language of engineers to convey the size and the material or the shape of the component in terms of diagram. So base thickness is 20 mm. Overall height மார்க் பண்ண தேவையில்ல, இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மெஷர்மெண்ட்டு. இது வந்து 20, அந்த 20 தான் இது 42. Radius of the arc. Overall height பார்த்தீங்கன்னா I can add 20 plus 42 plus radius 25. That will be the overall height. Okay. So front view length height தெரியுது, top view length breadth தெரியுது, side view breadth height தெரியுது. That you have to interface in this. Okay. For the diagram is obtained. It's called freehand sketching. Don't use the scale for this. So நீங்களும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபார் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ல ஏதாச்சும் ஒரு 3D வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கான்செப்ட் இதுதான். ஃப்ரண்ட் வியூல என்ன 3D வந்து 2D கன்வெர்ட் பண்ணது தான் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். ஃபார்வர்ட் இஸ் ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங். ஓகே, ஸோ நன்றி, வாழ்த்துக்கள். So the topic is freehand sketching. So in the 3D view, these are front view direction, arrow mark direction. இது வந்து freehand, அதால drafter scale எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. பை அப்ராக்சிமேட்லி கையில் தான் வரையணும். கொஞ்சம் கிராஸாலாம் போகும் லைனாக, பரவாயில்ல. 75 mm வந்து கொஞ்சம் கிரேட்டர் லென்த்தாக இருக்கணும். இங்கேருந்து இது வரைக்கும் 75 மார்க் பண்ணியிருக்கோம். 50 வந்து ஸ்மாலராக இருக்கும். அது மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக வரையணும். இது ஃப்ரண்ட் வியூ தான். ஃப்ரண்ட் வியூ வில் ஹவ் லென்த் அண்ட் ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஃப்ரண்ட் வியூ எக்ஸாக்டாக கீழே டாப் வியூ வரும். இது ப்ரொஜெக்ஷன் லைன். இந்த லைனில் ப்ரொஜெக்டாஸ் பை ட்ரான் பை தின் லைட்டாக வரையணும். இதெல்லாம் ப்ரொஜெக்ஷன் லைன். இது பேர் மீட்டர் லைன், 45 டிகிரி இன்க்ளைன் லைன். அப்ராக்சிமேட்லி 45 டிகிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதை ப்ரொஜெக்ட் பண்ணால் சைடு வியூ வரும். சைடு வியூ ஆஸ் இஸ் ரைட் சைடு வியூ. ரைட் சைடு வியூ வந்து லெஃப்ட் சைடு ஆஃப் த ஃப்ரண்ட் வியூக்கு தான் வரும். சைடு வியூ வில் ஹவ் பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அப்புறம் டைமென்ஷன் பண்ணிவிடுங்க. டைமென்ஷன் லைன்லாம் இந்த 20, இந்த டிஸ்டன்ஸ் R25, ஆர்னா ரேடியஸு, இந்த லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் 75 mm. இதெல்லாம் கூட பென்சிலில் ஃப்ரீ ஹேண்டில் தான் வரணும். ஸ்கேல்லாம் பயன்படுத்தக்கூடாது. டாப்பிக்கே ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் தான். ஸோ ஷீட்டில் வரைஞ்சா இப்படி தான் இருக்கும். அதுக்கு காமிக்கிறதுக்கான சிம்பிள் வீடியோ தான் இது. கீழே வந்து ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm எழுதுங்க. மில்லிமீட்டர் இஸ் யூனிட் ஃபார். அங்கங்கே எம்எம்லாம் எது தேவையில்ல. ஒரு காமன் செக்மெண்ட் எழுதிடலாம். ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm ஆர் த காமன் சென்டென்ஸ். ஸோ நன்றி, வாழ்த்துக்கள். ப்ளீஸ் ப்ராக்டிஸ்.